ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய ஒன் டே ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். அதோட நம்ம எப்போயுமே ஃபாலோ பண்ணுற ஹேர் கேர் அண்டு ஸ்கின் கேருக்கான டிப்ஸ் எப்போயுமே இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஸ்கின் கேருக்கான ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க கொடுத்துருக்குறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க போலங்க. யூடியூப்பில் வர்ற எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அவங்களோட வியூஸ்க்காக மட்டும்தான் நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு பொருளை அந்த கடையில் வாங்குகிறேன் இந்த கடையில் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 இயர்ஸாகவே கவு மில்க்லேருந்து ஏடு எடுத்து வச்சு நானாகவே வீட்டில் ஓனாக தாங்க நெய் ரெடி பண்ணுவேன். கடையில் வாங்கினதே கிடையாது. இந்த மாதிரி ஏடு எடுத்து வச்சுட்டு அது கூடயே கொஞ்சமாக தயிர் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் எடுத்துப்பேங்க. அதுக்காக உங்களை நான் கவு மில்க் தான் வாங்க சொல்லுவேன்னு சொல்லலைங்க. கிடச்சிச்சின்னா வாங்கி நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம தேவையில்லாமல் வெளியில் நெய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம பாலும் வாங்கின மாதிரி ஆச்சு, நெய்யும் ரெடி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ப்ரெட்லலாம் அப்ளை பண்ணணுன்னா நம்ம வெண்ணெயே எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது ஆல்ரெடி எடுத்து வச்சது. பசங்க இந்த கிளைமேட்டில் மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால ஸ்ட்ராபெரி ஆல்ரெடி இருந்ததுங்க. அதை வச்சு ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்துட்டோன்னா குடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணேன். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டேன். பசங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே இல்லை, பசங்க மோஸ்ட்லி ஒயிட் சுகர் தான் லைக் பண்ணுறாங்க. சீனி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. நான் ப்ரௌன் சுகர் போட்டுட்டேங்க. இதுதாங்க பால். அந்த ஏடு மட்டும் எடுத்து வச்சுருவேங்க. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகரையும் ஸ்ட்ராபெரியும் நல்லா அடிச்சிட்டேங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அதை நல்லாவே அரைப்படுறதில்ல. அதனால் ஃபஸ்ட்டே லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சுட்டு அப்புறம் பால் ஊற்றிட்டு 2 பசங்களுக்கும் ஊற்றி வச்சிட்டேங்க. ஆனால் பசங்க குடித்தாங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி தாங்க குடிக்க வச்சேன். ஏன்னா மார்னிங் சாப்பிடாமையே போகிற மாதிரி இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இந்த லன்ச் டைமில் குக்கரில் வச்சோன்னா சாதம் அப்படியே விதையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறதுனால பசங்களுக்குன்னு செப்பரேட்டாக தனியாக சாதம் வடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணேங்க. இங்கிட்ட சைடில் பார்த்திங்கன்னா பால் காஞ்சிட்ருக்கு. அப்படியே மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பிடிச்ச காயெல்லாம் எடுத்து டெய்லி சமைச்சிட்டு பிடிக்காத காய் தான் லாஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி தான் கேரட்டும் முள்ளங்கியும் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி என்ன காய் பண்ணலாம், என்ன ரெண்டில் எதை வச்சு பண்ணலான்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்தால் பசங்க கண்டிப்பாக முள்ளங்கி எடுத்துகிட்டு போகவே மாட்டாங்க. அதனால் பசங்களுக்கு சைடில் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் 2 முட்டை இருந்ததுங்க. அதை வேக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தனியாக, எனக்கும் ஹஸ்பண்டுக்கு முள்ளங்கி வேணால் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேங்க. மதிய காய்க்கு வேணால் 2 கேரட் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரட் எடுத்து வச்சிட்டேங்க. பார்த்திங்கன்னா நான் டைம் பார்க்கவே இல்லை, பாலே வந்துருச்சுங்க. அவசரமாக போயிட்டு பால் வாங்கி வச்சுட்டேங்க. பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சுங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுட்டேங்க. அது என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் குழம்பு வச்சு முடிச்சிட்டேங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது அதுலேருந்து ஒரு குக்கரை ஓப்பன் பண்ணேங்க. அப்படி ஒரு ஸ்மெல் வந்ததுங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுட்ரு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு பவுட்ருனால் என்னுடைய டைம் ஃபுல்லாக வேஸ்ட்டுங்க. மார்னிங்லேருந்து
மார்னிங் நான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் மினிட்ல குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, அந்த ஒரு கெமிக்கல்னால எனக்கு ஃபுட்டு, குழம்பும் வேஸ்ட்டு, என்னுடைய டைமும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு இது வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ தெரியாத ஒரு பொருளை வாங்கி, ஏதோ ஒரு இன்க்ரீடியண்ட்டை வாங்கி நம்ம சாப்பிட்டு, நம்ம வந்து ஹெல்த்தை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோங்க. நம்ம ஊரில் வந்து டாக்டருக்கு பஞ்சமாங்க. எல்லாருக்கும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரியாத ஒரு பொருளை வாங்கி நம்ம சாப்பிட்றோம், பட் உள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாதுங்க. பார்த்திங்கன்னா பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பூஜை ஜாமான்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்ததை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த வெயில் அடிக்கும் போதே வந்து துணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுக்க வந்து அது சில்லுன்னு தாங்க இருந்ததே. இருந்தாலும் இனி டைம் ஆக ஆக ரொம்ப சில்னஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, பட் அதனால வந்து ஒரு உயிர் போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே வந்து அது ஒரு நியூஸாக தான் இருக்கும். பட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க பெற்றவங்களுக்கு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்கன்னு நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வந்து யூடியூப்பை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் வந்து எஜுகேஷ்னல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும், நான் பைத்தான் கோர்ஸ் படிக்கணும், நான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறேன், காமெடியான ஷோ ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லா யூடியூப் க்ரியேட்டர்ஸும் ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அவங்களுக்கான அந்த கேட்டகரியில் தான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. படிக்கிறது வேறங்க, பட் வந்து நீங்கள் இதை பார்த்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலியை ரிஸ்க் எடுக்க வைக்காதீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம்னால் பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தேங்க. பசங்களுக்கு என்ன தான் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பயிறு வகைகள் ஏதாவது வேக வச்சு கொடுத்தாலும், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு தாங்க சாப்பிட்றாங்க. இதை நான் வாங்கிட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 month ஆயிடுச்சுங்க. ஆனால் பசங்க இந்த ஹோம்ஒர்க்கை வந்து அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்கை மறக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குது அதெல்லாம் கரெக்டாக மைன்யூட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறாங்கங்க. பாருங்கள், ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃபோன், இந்த ஸ்நாக்ஸ் இதுதாங்க. வந்தோடனே அந்த ஹோம்ஒர்க் பண்ணலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேக் ஒரு சைடு, யூனிஃபார்ம் ஒரு சைடு, அப்படி தாங்க இருக்குது இப்போ இருக்க பசங்களுக்கு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாவு தீர்ந்ததுனால இந்த சம்பா ரவை இருக்குது இல்லைங்களா, அந்த கோதுமை ரவை அதை வந்து நான் மறந்துட்டேங்க. இருந்ததை 2 பாக்கெட் இருந்தது, அதனால ரெண்டுமே வேறு பிராண்டு. அதுதான் 2 பாக்கெட் வந்து ரெண்டுமே வேறு பிராண்டாக இருந்தது. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தது, இன்னொன்று ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணி உப்புமாவாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து உப்புமாவுக்குனாக்க ரெடி பண்ணேன். எனக்கு என்னுடைய ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துட்டு ஒரு பிக்மெண்டேஷனோ பிம்பிள்ஸோ எதுவுமே இருந்தது கிடையாதுங்க. நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்ததோடு மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷனும் வந்துடுச்சு. நானும் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன், ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணேங்க. பட் எல்லாமே வந்து என்னையே நம்பாமல் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இருக்கிற வேறு பிராண்டு, வேறு ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் வாங்கி நான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரிசல்ட்டு இல்லை. அப்புறம் ஆன்லைனில் அது சேல் பண்ணுறாங்க, இது சேல் பண்ணுறாங்க, அந்த ஆயில் இந்த ஆயில்னு சொல்லி யூஸ் பண்ணேங்க. எனக்கு பர்சனலாக எதுவுமே ரிசல்ட்டு கொடுக்கல. நம்ம ஏன் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணணும், நம்மளாவே நம்மளுக்கு தெரிஞ்சதை வீட்டில் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட்டி காலத்தெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன என்ன நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணலான்னு இருந்தேங்க. எனக்கு அந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்ததுனால ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் மார்க் ஆகிடுச்சு. ரொம்ப கருப்பு புள்ளி மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குறவங்கலாம் வந்து நம்மளை பார்த்து பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்ம ஃபேஸில் இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய குறைகள் என்னென்னா அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குறவங்கலாம் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் ஃபாலோ பண்ண ஒரு ஸ்கின் கேர் ரெமெடி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. அது கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹேர் கேருக்கும் யூஸ் ஆகும், ஸ்கின் கேருக்கும் யூஸ் ஆகும். அந்த பயிரை வந்து ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டோன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபேஸ் நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஹேர் வந்து நல்லா லென்த்தாக வளரும். அடர்த்தியாக வளரணும்னா இந்த பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பயிரை மீறி வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு ப்ராடக்ட்டுன்னு நம்ம வாங்குகிறோங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ண இந்த பயிரை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பல்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு வந்து பாசி பயிரை எடுத்திருக்கேன்னா அது வந்து ஈரப்பதம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பவுட்ரு அரைக்கும் போது ஈரப்பதமே இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா சீக்கிரம் வண்டு பூச்சி பிடிச்சிருங்க. 1/2 கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா ஃபேஸுக்கு போடுற வேறு ஏதாவது மஞ்சள் இருந்ததுன்னா அதை வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை மீறி வேறு எதுவுமே நம்ம போட வேணாம். இது நம்ம வந்து ஃபேஸில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக மூக்கில் அங்கெல்லாம் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஃபேஸில் கை வச்சிங்கன்னா அப்படியே வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷனே ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. நான் வாசனைக்காக எப்பயுமே வந்து பன்னீர் ரோஸ் வந்து காய வச்சுருக்கிறேங்க. அதை வச்சுருப்பேன். இதை ஹேர் கேருக்கும் யூஸ் பண்ணுவேங்க. அதையும் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து இந்த 4 பொருளையும் சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து அரிசி கழுவின தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எப்பயுமே ஆனில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.